இதா பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்று இந்த பயணத்தை இன்று திருப்போரூரில் தொடங்கி இருக்கிறார். அந்த திருப்போரூரில் அவர் நடைபயணம் தொடங்கியுள்ள அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நடைபயணம் 100 நாட்கள் நடைபெறுகிறது. தர்மபுரியில் இந்த நடைபயணத்தை அவர் நிறைவு செய்கிறார். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய அந்த பல்வேறு விதமான மக்கள் விரோத செயல்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 10 வகையான உரிமைகளை மீட்கும் அந்த நோக்கத்தோடு இந்த நடைபயணத்தை அன்புமணி ராமதாஸ் தொடங்கி இருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். தமிழக மக்களுக்கு சமூக நீதிக்கான உரிமை, வன்முறையில்லா மகளிர் உரிமை மற்றும் விவசாயிகள் மற்றும் உணவுக்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, நல்லாட்சி மற்றும் அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை என ஒரு 10 உரிமைகளை மீட்பதற்காக இந்த பயணத்தை திருப்போரூரிலிருந்து தர்மபுரி வரை அவர் நடைபயணமாக சென்று மக்களை சந்திக்க இருக்கிறார். அதற்கு தொடக்கமாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அங்கு அவரது கட்சியின் தொண்டர்களுடன் இந்த நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறார். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் பிறந்த நாளை ஒட்டி பசுமை தாயகம் நாளாக கொண்டாடப்படுகிறது. அதையொட்டி இந்த நடைபயணம் தொடங்கப் போவதாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்ததற்கு இணங்க இன்று தொடங்கியுள்ள இந்த பயணம் திருப்போரூரிலிருந்து காஞ்சிபுரம், திருவெரும்புதூர் மற்றும் அம்பத்தூர், மதுரவாயல், கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், சோளிங்கர், ஆற்காடு, வேலூர், வாணியம்பாடி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களின் வழியாக தர்மபுரியில் 100 நாட்களுக்கு இந்த பயணம் நிறைவு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக மக்களின் உரிமைகளையும் நலன்களையும் மீட்பதற்காக இந்த உரிமை மீட்பு பயணத்தை தொடங்கி இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்து அந்த பயணத்தை திருப்போரூரில் தொடங்கி இப்போது அவர் நடைபயணம் சென்று கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நடைபயணத்தில் அந்தந்த வழியில் பல்வேறு ஊர்களில் சிறு சிறு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளையும் அன்புமணி ராமதாஸ் நடத்த போவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடைபயணத்தை பொறுத்தவரை டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை இந்த நடைபயணம் தேவையில்லை, காவல்துறையினர் தடை விதிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்ததால் இங்கு தொண்டர்கள் சேருவார்களா அல்லது காவல்துறையினர் தடை விதிப்பார்களா என்ற எதிர்பார்ப்புக்கிடையே பரபரப்பான சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸின் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் இன்று முதல் 100 நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் தர்மபுரி வரை வட மாநிலங்களில் பல்வேறு மாவட்டங்களில் வழியாக இந்த பயணம் தொடர்கிறது. அதில் முதல் காட்சியாக தான் திருப்போரூரில் இப்போது அன்புமணி ராமதாஸ் தொடங்கியுள்ள அந்த பயணத்தை நாம் இப்போது பார்க்கிறோம். நிகிதா, தாய்மார்களே, நாளைய தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 100 நாள் நடைபயணம் 108 ஆம்பல் சேர்த்திருந்து லட்சோபலட்ச உயிர்களை காத்திட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் வண்டிகளை நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக திராவிட மாடலுக்கு விடை கொடுப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்பு மக்கள் வெள்ளத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களை இந்த தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் மற்றும் சமூக நீதிக்கான உரிமை, வன்முறையில்லாத வாழ்வு, மகளிருக்கான உரிமை, வேலைக்கான உரிமை, உணவுக்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, நல்லாட்சி, அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, கல்வி, நல்வாழ்வுக்கான உரிமை, மது போதையில்லா மகளிருக்கான உரிமை, ஆரோக்கியமான குற்றங்கள்
அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.